துர்கா வாமா இங்க ஏன் அங்க நின்னுக்கிற வா உட்கார் வா சும்மா தாக்கா நின்னுக்கிறேன். சாப்பாடு செஞ்சுட்டியா? என்ன சாப்பாடு செஞ்சா? ஏன் பேஜாரா அங்க போய் நின்னுக்கிற என்ன ஆச்சு வீட்டுல சண்டைக்கா. நான் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டாரு, நான் தண்ணி மொண்டு கொடுத்தாலும் குடிக்க மாட்டாரு, என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு, ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரியே பேசுறாருக்கா. நான் பார்த்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குதுக்கா. ஏன்னே தெரியல, வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கல தெரியுமா. அப்படி என்னதான் உந்து பிரச்சனை? அப்படி பிடிக்காத அளவுக்கு நீ என்ன அந்த மாதிரி ஆயிட்டுக்கிற சொல்லு. நான் குண்டாக்குறேன் சொல்லிட்டு என்கிட்ட பேசவே மாட்டாருக்கா, ஒரு மாதிரி பண்றாருக்கா. நானும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் என்னன்னா அதுல சொல்றாங்களோ எல்லாமே பார்த்து நானும் பண்றேன். ஆனா கொஞ்சம் கூட உடம்பே கம்மியாக மாட்டேங்குது. நான் என்னக்கா பண்றது? எனக்கு எவ்வளவு பேஜாரா இருக்குது தெரியுமா. அடி பைத்திய காட்சி, இதுக்கா மூஞ்ச தூக்கி வச்சுக்கணும் அழுதுன்னுக்கிற. நீ பாரு, ஹெல்த் ஃபுட்டு சாப்பிடு, சும்மா அதுக்கு இதுக்குன்னு போய் உடம்ப கெடுத்துக்காத. நல்லா வாக்கிங் பண்ணு, இங்க ரோட்ல ஒரு 10 நடு, நல்லா சுடு தண்ணி குடி, நல்லா காய் கீரி என்னக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடு. மனசு வச்சா பிரியாணி கூட சாப்பிடலாம். ஏன் உடம்பு பிடிக்குது? அதெல்லாம் இல்லை, ஒரு நாள் பொறுக்கும், ஒரு நாள் நம்ம சாவ போறோம். அந்த இருக்கிற நாள் ஃபுல்லா நம்ம சந்தோஷமா இருந்து போயிடலாம். இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்னு எதுக்குமே போவாது. ஆரோக்கியமான பொருள் சாப்பிட்டாவே நம்ம மெலிசா ஆயிடுவோம். ஏன்னா மெலிஸ் கடவுள் கூட்டு தானே. அதுக்கு முன்னே நான் இப்போ இருக்கும் போதே குண்டாவா பிறந்தேன், சன்ட்ரில உடம்பு ஏறிச்சு. இதுக்கெல்லாம் ரசனை பூச்சிருந்தா ஆகுதா துர்கா? அதெல்லாம் விட்டுத்தரல, அதெல்லாம் கவலைப்படாது. எப்பயுமே இருக்கிற மாதிரி நல்லா சிரிச்ச முகமா இரு. தடிமா அந்த கூட நீ நல்லா தானே இருக்கிற புள்ள. இதுக்கெல்லாம் யாருன்னா கவலைப்படுவாங்க. நான் கூட தான் தடிமாக்குறேன், எனக்கு கூட எவ்வளோ சொல்றாங்க. நான் சாப்பிட்றேன்னா நல்லா பிரியாணி தான் சாப்பிட்றேன், நல்லா காய்கறியா துண்ணுன்றாங்க. நான் அதெல்லாம் சாப்பிடல, நல்லா பிரியாணி சாப்பிட்றேன், நல்லா காப்பி டீ குடிக்கிறேன். டாக்டர் போகும்போதெல்லாம் என்ன திட்டுறாரு. நான் அது கண்டுக்கிறதுக்கு இல்லை. நம்ம டயட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு அப்பதான் நம்மளுக்கு பல நோயே வரும். நீ நல்லா சாப்பிட்டு பாரு, நீ நல்லா இருக்குவ. நீ விட்டு தள்ளி ஏஞ்சிப்போ, நல்லா குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆயிட்டு போய் நில்லு. உன் புருஷனே உன்கிட்ட எவ்வளோ ஹாப்பியா பேசுறாரு பாரு. ஏஞ்சிப்பா, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுன்னு உக்காந்து நிற்கிறேன். நல்லா சொன்னக்கா, மண்டையில சுருண்டு ஏறுற மாதிரி. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி ஜம்முன்னு வரேன் பாருக்கா.